பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க நேற்று ஒன்று சொல்கிறாங்க, கூட்டணி ஆட்சியில் தான் நாங்கள் பிஎம்கே இடம்பெறுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவங்க சொல்கிறாங்க. தேமுதிக அவங்களும் அந்த கருத்தை வெளியே வைக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் வளர்ந்துருக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் உழைச்சிருக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றாங்க. கரெக்டான நேரத்தில் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசட்டும், அதுவரை பொறுமையாக இருக்கும். அதாவது நாங்கள் இப்போ 22ஆம் தேதி முருகரை கையில் எடுத்துருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டே கையில் எடுப்போம். அதிமுக கூட்டணி ஆட்சி என்கிற நிலைப்பாட்டுக்கு உடன்படாது என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது. பாஜகவுக்கு இது தெரியும். ஆனாலும் கூட பாஜக தலைவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு காரணம், கூட்டணியிலிருந்து விலகி வெளியே நிற்கிற பாட்டாளி மக்கள் கட்சியையும் தேமுதிகவையும் தங்கள் அணியின் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை திரும்ப திரும்ப பாஜக சொல்லி வருகிறது. கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக உடன்படுமையானால் அவர்கள் குறைவான எண்ணிக்கையில் போட்டியிடும் நெருக்கடி தான் உருவாகும். பாஜக கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட்டு தங்கள் சக்தியை உறுதிப்படுத்த விரும்புவார்கள். அப்போதுதான் கூட்டணி ஆட்சிக்கான பேரத்தை பேச முடியும். அது போக போக பின்னடைவை நோக்கி இட்டு செல்லும் என்கிற அந்த அடிப்படையில் தான் நான் கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக உடன்பட்டால் அது பின்னாளில் காணாமல் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு யூகத்தை பதிவு செய்தேன். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு பேச்சை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்குது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிர்வாகிகளை சந்திக்கிறது, அதே போல் ரோட் ஷோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப தீவிரமாயிட்டார். மக்கள் சந்திப்பை ரொம்ப தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. கூட்டணி கட்சிகளுமே கூட மக்கள் சந்திப்பை பேரணிகள் மூலமாக சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சு அதிமுக பாஜக கூட்டணியில் தான் அதிகம் இன்று வரை பேசுபொருளாகவே இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக அண்ணாமலை அந்த விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். தேமுதிகவும் கூட்டணி ஆட்சியை தான் விரும்புது, அதே போல் பாமகவும் கூட்டணி ஆட்சியை தான் விரும்புது, என்னோட விருப்பமும் கூட அதுதான் அப்படிங்கிறது அண்ணாமலையோட கருத்தாக இருக்குது. நயினார் நாகேந்திரன் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி பார்ப்போம். 2026 அதை பற்றி பேசிக்கலாம். ஆனால் எங்களோட தலைவர் அப்படிங்கிறது அந்த கூட்டணிக்கு தலைவர் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறது நயினார் நாகேந்திரனோட கருத்து. இந்த சூழலில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. அதுவும் அதிமுகவை பற்றி திரும்ப சொல்கிறது அப்படிங்கிறது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அதிமுக ஒத்துக்குச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களோட சீட்டுகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும், குறைப்பாங்க. அப்படி குறைஞ்சிது அப்படின்னு சொன்னால் அது காலப்போக்கில் இல்லை, இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகங்கிற கட்சியே காணாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை திருமாவளவன் முன் வச்சிருக்காரு. திருமாவளவன் முன் வச்ச விமர்சனம் அப்படிங்கிறது இது ஒரு சரியான பார்வை தானா, இல்லை ஒரு மிகைப்படுத்தப்பட்ட பேச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் எழுந்து நிற்குது. சரி, பாஜகவில் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் திருமா இப்படி பேசுகிறாரு, எல்லாம் ஓகே, ரைட்டு. எடப்பாடி இந்த விஷயத்தில் ஏன் இன்னும் மௌனம் காத்துக்கிட்டே இருக்காரு, இது தொடர்பாக ஏன் வாயை திறக்காமல் இருக்காரு அப்படிங்கிறது இன்னொரு மிக முக்கியமான கேள்வியாக எழுந்து நிற்குது. இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க எழுத்தாளர் வே. மதிமாறன், அதே போல் விமர்சகர் எம். குமார், இவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ். பாலாஜி, அரசியல் விமர்சகர் க. ஐயநாதன், பேச்சாளர் கோ. சீனிவாசன், அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டை எல்லார்ட்டையுமே ஒரு ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல ஐயநாதன் சார், இந்த திருமாவளவனோட பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிக ஆழமான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் திருமாவளவன். பாஜக தமிழ்நாட்டிற்கு ஒரு முடக்கத்தோடு உள்ளே வந்தது. திராவிடம் இல்லாத தமிழ்நாடு. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் முக்தி பாரத், இங்கே பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளை அழித்து விட்டு நாங்கள் எங்களுடைய கட்சியை நிலைநிறுத்துவோம் அப்படி தான் சொன்னாங்க. அப்போ பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க கட்சியினுடைய தலைவராக இருந்தபோது அப்போவே அதை ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா, முதல்ல 2வது இடத்தை பிடிக்கணும். திமுகவுக்கு எதிராக பலம் வாய்ந்த சக்தியாக தாங்கள் வர வேண்டும். எனவே அதுக்கு அதிமுகவை முதல்ல அவங்க காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதிமுகவை எப்படி காலி பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நிகழ்ந்திருக்குது. அதிமுகவை குறி வச்சாங்க, தலைமையை உடைச்சாங்க,
சசிகலாவை சிறைக்கு அனுப்புனாங்க. அப்புறம் அந்த கட்சியினுடைய பல்வேறு முக்கிய தலைவர்கள்லாம் இது பண்ணாங்க. கடைசியில் கடந்த மக்களவைத் தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா 13 இடத்துல டெபாசிட் எடுத்தது, அதிமுக 7 இடத்துல டெபாசிட் எடுத்தது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு பலம் வாய்ந்த அரசியல் சக்தியாக இருந்த அஇஅதிமுக கடந்த மக்களவைத் தேர்தலில் ஒரு பலமற்ற அரசியல் சக்தியாக ஆனதுதான் மிக மிக ஆச்சரியப்படத்தக்க ஒரு பின்னடைவு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இப்போ இவங்க தனியாக ஒரு கூட்டணி வச்சு அதிமுகவிலேயே இருந்த பலம் வாய்ந்த சக்திகளான டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இன்னும் மற்ற கட்சிகள்லாம் வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தலைவர்களை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேலூரில் நின்ற திரு சண்முகம், இப்படி இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நிற்க வச்சு, தாமரையில் நிற்க வச்சு தங்களுடைய பலத்தை கூட்டி காட்டி எங்களுக்கு 11.4% ஓட்டு நாங்கள் தனியாக வாங்கியிருக்கிறோம், அதிமுக 19.5 தான் வாங்கியிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பர்சன்டேஜ் கணக்கை எப்பொழுதெல்லாம் அண்ணாமலை பேசினாரோ அப்பொழுதெல்லாம் என்னை போன்றவர்கள் சொன்னாங்க, இது தான் இவங்களுடைய பேரத்தினுடைய அடிப்படை, இதை வச்சு தான் அதிமுக திருமா சொன்னது சரியான பார்வைதான் அப்படிங்கிறது உங்களோட கருத்து. இதை நான் வந்து முதல் கட்ட பார்வையாக எடுத்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக ஒரு போயிட்டு வந்துடுறேன். இருங்க ஐயநாதன் சார், தொடர்ந்து பேசலாம். மதிமாறன் சார், அதாவது வந்து கூட்டணி அப்படிங்கிற கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தை வந்து பாஜக சொல்லிகிட்டே இருந்தாலுமே கூட எடப்பாடி இது வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கத்தையோ பதிலையோ கொடுக்காம இருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது, அல்லது திரும்ப ரொம்ப மிகைப்படுத்தலாம் பேசுகிறாரா? இதில் எடப்பாடி வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி சிங்கிள் டிஜிட்டை கூட தாண்டாது அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இன்றைக்கி எடப்பாடிக்கு இருக்கும். அப்படி தான் இருக்குது சூழல். ஓகே, இந்த சூழலில் நம்ம ஒரு 10 சீட்டு வாங்குமாங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும்போது நம்ம ஆட்சியை நம்ம தான் அனுப்போம், கூட்டணி ஆட்சி அப்படின்னு விவாதம் போதே அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் பாஜக இதை ஏன் கட்டமைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதோ பெரிய வெற்றி சோர்ஸ், அவங்க தான் வெற்றி, பாஜக அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற போகுது, அவங்க தான் ஆட்சியை பிடிக்க போறாங்க, அப்படியான ஒரு தோற்றத்தை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலமா விவாதம் செய்ய வைப்பது அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம். அதனால இந்த கூட்டணியை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஏன் இதெல்லாம் அவங்க திரும்ப திரும்ப கட்டமைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முதலமைச்சர் வந்து அறிவாலயத்தில் தொண்டர்களை நேரடியாக சந்திக்கிறாரு, வெளியில மக்களை போய் நேரடியாக சந்திக்கிறாரு. ஒவ்வொரு ஊருக்கும் அரசு திட்டங்களா போகும்போது சரி, கட்சி ரீதியாக போகும்போது சரி, ரோட் ஷோன் போய் மக்களை சந்திக்கிறார். மக்களை அவங்கள பெருமளவில் சந்திக்கிறாங்கன்னும் போது பெரும்பான்மையான மக்கள் திமுக பக்கம் திரும்பி இருக்கிறாங்கிறத மடைமாற்றுவதற்கு இவங்க வந்து கூட்டணி யாரோட இல்லை, ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு பேசுவதே ஒரு வேடிக்கையாகவும் கோமாளித்தனமாகவும் இருக்குது. ரைட், ஓகே. சீனிவாசன், உங்களோட பார்வையை கேட்கணும். அதாவது ஜெயிக்கவே போறதில்ல, அதுக்குள்ள இப்படியான ஒரு பேச்ச விவாதத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய விஷயம் தான் இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது மதிமாறனோட பார்வையா இருக்குது. அதிமுகவை பத்தி திருமாவளவன் சொன்ன கருத்தை அதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? ரெண்டுக்கு சேர்த்து சுருக்கமா? இல்லை, பொதுவாகவே திமுக கூட்டணி ஒரு இட்டுக்கட்டிய ஒரு பொய் பிரச்சாரம், ஒரு விஷமத்தரமான ஒரு வதந்தியை பரப்புகிறாங்க. இதில் வந்து எந்த உள்நோக்கமும் இல்லை, எந்த உண்மைத்தன்மையும் இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல். ஐயா திருமாவளவன் பேசுகிற கருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் தான் பெரியண்ணனா மதிக்கப்படணும், அதிமுகவை விமர்சிப்பதின் மூலம் அவர் நிறைய திமுகட்ட வந்து நிறைய எதிர்பார்க்குறாரு. அந்த அடிப்படையில் அதிமுகவை பேசினாதான் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை வந்து ஒவ்வொரு இயக்கங்களும் கூட்டணியில் இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க. ஆனால் யதார்த்தமான நிலை திமுக கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் உட்பட இன்றைக்கு வெளியில் வந்து மக்கள்கிட்ட என்ன பேசுகிறாங்க, திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய போக்கை மாற்றிக்கணும், 26 ஒரு மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சி புயல், அந்த புயலில் வந்து திமுக காணா போயிடும். இதுதான் உண்மையான நிலவரம். இப்போ அந்த அரசுடைய அந்த கையாளாகாத தனத்தை மறைப்பதற்காக இந்த கூட்டணி கட்சியினர் வந்து அதிமுக பாஜக இந்த கூட்டணி வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறக்கூடாது, மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு, நம்ம ஆட்சிக்கு அது குந்தகத்தை ஏற்படுத்தும். ஆட்சி மேல நீங்க சொல்ற அதிருப்தி இருக்கட்டும், ஒரு பெரிய புயல் வரட்டும், சூறாவளி வரட்டும், சுனாமி வரட்டும், எது வேணாலும் வரட்டும், நான் கேட்கறது அப்படிங்கிறது வந்து அது கூட்டணி சுனாமியா கூட்டணி புயலா அப்படிங்கிறது தான். இல்லை, அதாவது ஒரு கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்றுக்கிட்டு இருக்குது களத்தில். அதை பொறுக்க முடியாத திமுக கூட்டணி எதையாவது ஒரு விஷம பிரச்சாரத்தை செய்கிறாங்க. அமித்ஷா வந்து என்ன சொன்னார், கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போயிட்டார். அது அவருடைய வடநாட்டு பார்வை. அவர் வந்து அகில இந்திய அளவில் அரசியல் பண்ணுற ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர். தமிழ்நாட்டினுடைய தட்பவெப்பநிலை, மக்களுடைய சூழல், ஒரு கட்சியினுடைய இயல்பு நிலைகள் இதெல்லாம் ஆய்வு பண்ணுவாங்க. அதற்கு காலம் இருக்குது.
அதிமுக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற ஒரு இடத்துல இருக்குது. அப்போ அந்த தலைமை சொல்கிறது நிச்சயமாக சக பார்ட்னர்ஸ் கேட்பாங்கன்ற நம்பிக்கை அதிமுகவுக்கு இருக்குது. அதை பற்றி வருத்தப்பட வேண்டியது எதிர்க்கட்சி எதுக்காக இப்போ வருத்தப்படுறாங்க, கவலைப்படுறாங்கன்னு தான் நான் கேட்குறேன். சரி, ஓகே, நம்ம கேட்டுருவோம். பாலாஜி வந்திருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து. சார், இதுக்கு அதாவது வந்து இதை பற்றி கவலைப்பட வேண்டியது அதிமுக. இதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன கவலை? நாங்கள் கூட்டணி ஆட்சி வச்சா என்ன, அல்லது தனித்து ஆட்சி அமைச்சா என்ன, உங்களுக்கு என்ன கவலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்குது அதிமுக தரப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும், அதுவும் தலைவர் எழுச்சி தமிழரை பொறுத்த வரைக்கும், அவருடைய கவலை வெளிப்படுத்துவது என்பது தனிப்பட்ட நலன்களுக்காகவோ அல்லது வந்து இயக்கத்தினுடைய நலன்கள் என்பதை கடந்து சமூகத்தினுடைய நலன் என்கின்ற அடிப்படையில் தான் அவர் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, சனாதன சக்திகள் எந்த வகையிலும் தமிழ்நாட்டில் வந்து கால் ஊன்று விடக்கூடாது அல்லது வந்து மிக வலிமை பெற்று விடக்கூடாது என்பதில் வந்து ரொம்ப குறிப்பாக இருப்பார். அதனால தான் கடந்த காலத்தில் கூட அவர் பேசும்பொழுது சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலில் அதிமுகவினுடைய இருப்பு வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது சொன்னது வந்து அதிமுகவுடைய நலன் என்பதை விட சமூகத்தினுடைய நலன் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த கருத்தை வெளியிட்டிருக்காரு. இன்றைக்கும் வந்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து என்பது உள்ளபடியே வந்து ஒரு வகையில் வந்து தமிழ்நாட்டினுடைய இருதுருவ அரசியலில் அதிமுக திமுக என்று இருக்கக்கூடிய இந்த இருதுருவ அரசியலில் அதிமுகவுடைய இருப்பு வேண்டும் என்கின்ற நிலையில் தான் அதிமுக வந்து கரைந்து போய்விடக்கூடாது என்கின்ற ஒரு நிலையிலும் தான் அதை வெளிப்படுத்தி. ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு, ஒரே ஒரு கேள்வி சேர்த்து பதில் சொல்லுங்க. சீனிவாசன் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து அப்படியே சொன்னார், போற போக்கில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தங்களோட சீட்டுகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்காக இப்படி வந்து இந்த கூட்டணி ஆட்சி இந்த மாதிரி விஷயங்கள் அதிமுக காணாமல் போயிடும், இதெல்லாம் இந்த மாதிரி விமர்சனத்தை முன்வைக்கிறதே சீட்டுகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு சேர்த்து பதில் சொல்லிடுங்க சார். அவர் பேசினதை அவரே வந்து உள்ளுக்குள்ளே வந்து மறுத்து இருப்பார். ஏன்னா சீட்டுகளுக்கான அரசியல் நடத்தக்கூடிய ஒரு நிலையில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில், இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அடிப்படையில் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னென்னா, அதிமுக வந்து அதிமுக என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தான் அதோட பெயர். அண்ணா பேசிய சனாதன எதிர்ப்பை வந்து யாரும் மறந்துவிட முடியாது. அண்ணா அவ்வளோ வலிமையாக சனாதன எதிர்ப்பை பேசியிருக்கிறார். அண்ணாவுடைய கொள்கையை தான் வந்து எம்ஜிஆர் வந்து அண்ணாயிசம் தான் அதிமுகவுடைய கொள்கை என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அதிமுக உள்ளபடியே வந்து அவருடைய கொள்கை தலைவர்களுடைய வழியில் நின்றிருக்க வேண்டும். அப்படி நின்றிருந்தாங்கன்னா அவங்க நிச்சயமாக பிஜேபியோட கூட்டணி போய் சேர்ந்திருக்க முடியாது. அதைத்தான் அவர் சொல்கிறாரு. அதை வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது எல்லாம் வந்து உள்குறியீடாக வைத்து தான் வந்து அதிமுக பாஜக கூட்டணி என்பது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி என்பதையும், அதிலும் குறிப்பாக இன்று இந்த நிமிடம் வரை பாஜக வந்து கூட்டணி ஆட்சி என்கின்ற நிலையில் கூட்டணி தான் என்றாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் அமைய போவது பாஜக ஆட்சி தான்றாங்க. நாம் தொலைக்காட்சி விவாதங்கள்லேயே பார்க்குறோம், அதிமுக சார்பில் வரக்கூடியவர்களும் பாஜக சார்பில் வரக்கூடியவர்களும் ஒரே கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் தொலைக்காட்சி விவாதங்கள்லேயே அடித்துக் கொள்வதை பார்த்துக் கொள்கிறோம் அந்த கூட்டணி தொடர்பான விவாதங்கள் வருகின்ற பொழுது. அதைத்தான் அவர் வந்து எதிரொலிச்சிருக்காரு. கூட்டணி ஆட்சி என்கின்ற நிலைக்கு அதிமுக போச்சுன்னா அதிமுக பலகீனம் அடைந்துவிடும் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படித்தான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஓகே 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 குமார், உங்ககிட்ட தான். இப்போ வந்து அண்ணாமலை இப்போ தலைவர் கிடையாது, பாஜகவுடைய தலைவர் இல்லை. ஆனால் அவர் தான் இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொடர்ந்து இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக பேசிட்டு இருக்கிறது அண்ணாமலை தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ இங்கே சிக்கலுக்கு காரணங்கிறது அண்ணாமலை தானா? அதாவது அவர் முன்னாள் தலைவர், அண்ணாமலை முன்னாள் தலைவர். அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் கடந்த ஆண்டு ப்ராப்ளம் இருந்தது. அதனால் ரெண்டு பேருக்குள்ளே தான் பனிப்போர் நடந்தது. இப்போ அவருடைய டேர்ம் முடிஞ்சு போய்விட்டது. அவர் இப்போ அதிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இப்போ திரு நயினார் நாகேந்திரன் இப்போ மாநில தலைவர். அவர் தேசிய பொதுக்குழுவில் அவர் இருக்கிறார். அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். அப்போ அந்த கருத்தை கூட அவர் முழுமையாக வெளிப்படுத்தலை. அவர் மனசில் ஏற்பட்ட எண்ணம், அவருடைய எண்ணம் அடிப்படையிலே ஆரம்ப காலத்திலேருந்தே அவர் தனியாக இல்லை அவர் தெளிவாக சொல்கிறாரு, பாமகவும் கூட்டணி ஆட்சியை தான் விரும்புது, தேமுதிகவும் அதை தான் விரும்புது, நாங்களும் அதை தான் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம் சொன்னார். அப்புறம் அதிலே அவர் பின்வாங்கினார். அவர் என்ன சொன்னார்னாக்கா, நான் ஏதாவது சொல்லி நீங்கள் அப்புறம் அது என் மேலே திரும்பிடும் சொல்லிட்டு நான் அதை பற்றி எதுவும் சொல்லலைன்னு அப்படியே அவர் சொல்லியிருக்கிறார். சரி, உங்கள் கருத்து உணர்வு அது. உங்கள் கருத்து என்ன? உங்கள் கருத்து வந்து நான் ஒன்று சொல்கிறேன் சார். இந்த தேர்தலுக்கு முன்னால் நடக்கிற இந்த கூட்டணிங்கிற வார்த்தையை நம்ம வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கோம்னு தான் எனக்கு படுது. கூட்டணிங்கிற வார்த்தை, ஒரு கூட்டணின்னா ஒரு கட்சி எல்லாரும் சேர்ந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும்போது மட்டும் கூட்டணியை காமிச்சு ஓட்டு கேட்குறாங்க. எல்லா கட்சியும் இதில் இருக்கோம், நாங்கள் எல்லாம் இதில் இருக்கோம், நாங்கள் எங்கள் கொள்கையெல்லாம் இருக்குது, நாங்கள் எல்லாம் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம், உங்களுக்கு இதெல்லாம் நிறைவேற்றுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அது பிஃபோர் எலெக்ஷன்
அதற்கு கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்ல முடியும். வேற எப்படி சொல்ல முடியும்? கூட்டணி ஆட்சி இல்லாமல் வேற ஒரு வார்த்தை யாராவது சொல்லுங்களேன். ஆட்சியில பங்கு, ஆட்சியில அதிகாரத்துல பங்கு, பங்கு. அது அதுக்கு மட்டும் என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒன்று தானே. சாதம் சோறுக்குள்ள வித்தியாசம் தான், ரெண்டும் ஒன்று தான். இல்ல குமார், குழப்ப வேண்டாம். கூட்டணி அப்படிங்கிறது வேற, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வேற. கூட்டணிங்கிறது ஆஃப்டர் எலெக்ஷன். கூட்டணி மக்கள் யாருக்கு ஓட்டு? இப்போ நான் 3 பேர் போட்டிடுறோம், 3 பேர் கட்சி. ஓகே, மக்கள் உங்களுக்கு நீங்க அதிகப்படியான இல்ல அவர் போட்டி இல்லையா? வாங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். சரி, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தேர்தலில் மக்கள் வாக்களிக்கணும். மக்கள் இந்த கட்சிக்கு இந்த நபருக்கு வாக்களித்து அதன் மூலமாக தான் அது வேல்யூ. இல்ல குமார், இல்ல கூட்டணிக்கும் கூட்டணி ஆட்சிக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது சார். கூட்டணி இப்போ மக்கள்கிட்ட எப்படி சொல்லணும்? கூட்டணின்னு சொன்னா என்ன தப்பு? அது என்ன பெரிய தேச துரோக வார்த்தையா? அது கிடையாது. பிஃபோர் எலெக்ஷன் அந்த வார்த்தைக்கு பாஜக விரும்புறது வந்து கூட்டணியவா கூட்டணி ஆட்சியவா? அதுக்கு என்ன கொஞ்சம் சொல்ல விடுங்க. பிஃபோர் எலெக்ஷன் கூட்டணி ஆட்சின்னு சொன்னா அதை நம்ம இப்படி விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப்டர் எலெக்ஷன், தேர்தல் முடிந்த பிறகு அப்புறம் மிரட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்தல் முடிந்த பிறகு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு எத்தனை சீட்டு கிடைத்திருக்கிறது, எத்தனை பேர் வென்றிருக்கிறார்கள், அப்போ கூட்டணி இப்போ பேசுறது அப்போ மாறி போயிடும். அதனால் பொதுவாக வச்சு நம்ம விவாதம் நடத்திக்கிட்டு இருக்கோமே தவிர அந்த வார்த்தை சரியான வார்த்தை தான். அந்த வார்த்தையினால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அப்படி ஒரு பெரிய இதுக்கு ஒரு தவறான அர்த்தம் கற்பிக்கிறதா இருந்தால் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வைக்கலையா? கம்யூனிஸ்டுகள் காலகாலமாக கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க சார். கூட்டணி ஆட்சியை பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்கோம். கூட்டணி அண்ணா என்டிஏ கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டணி என்டிஏ கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு விளக்கம் வேணும்னாக்கா தேர்தலுக்கு பிறகு தான் நீங்க கேட்கணும். தேர்தல் முடிந்து யார் அதுதான் பதில். அது இல்லாம ரொம்ப குழப்பிட்டீங்க. நான் ஐயனார்ட்ட போறேன். ஒரே நிமிஷம். முழு தேங்காயை நாய் ஊற்றிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? சாப்பிட முடியாது. ஓகே, உடைச்சாதான் சாப்பிட முடியாது. எலெக்ஷனுக்கு பிறகுதான். எலெக்ஷனுக்கு பிறகு நீங்க இந்த கேள்வி கேட்டீங்கன்னா பயங்கர உதாரணமா இருக்கு. ஐயனாதர் சார், அதுல உடைச்சாலும் நாய் சாப்பிடாது. ஓகே, தேங்காயை சாப்பிடாது. ஓகே, ஐயனாதர் சார், குமார் சார் சொல்றாரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றது இயல்பான ஒரு விஷயம் தானே. எல்லா கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து போட்டியிடுறது அப்படி சொல்றோம். பாஜக அந்த அர்த்தத்துல தான் சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதை எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லை, கூட்டணி ஆட்சி அப்படின்றதுக்கெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு இடமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க முதல்ல ஜெயிக்கணும். அதுக்கெல்லாம் அதெல்லாம் அப்புறம் ஜெயிக்கும் போது பார்த்துக்கலாம். இவங்க முதல்ல இந்த கூட்டணியின் மூலம் பேரம் பேசி அந்த இடங்களை பெறாங்க இல்லையா, அந்த இடத்துலையே அஇஅதிமுகவை பலவீனப்படுத்தி தங்களை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த அரசியல் வேலையை அவங்க செய்வாங்க. இப்படித்தான் அவங்க வந்துட்டு சிவசேனாவை காலி பண்ணாங்க. முதல்ல சிவசேனா வந்துட்டு மேஜர் பார்ட்னர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக இவங்க கூட்டணி உடையும் போது பார்த்தீங்கன்னா சிவசேனா மைனர் பார்ட்னர். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பாஜக இப்போ அதிமுகவுக்காக நம்ம வந்துட்டு இட்டுக்கட்டி பேசுகிறதெல்லாம் வந்துட்டு தம்பி சீனிவாசன் சொன்னார். அப்படிலாம் கிடையாது. திரும்ப அப்படிலாம் பேசவும் மாட்டார். நீங்கள் ஆழ்ந்து கவனிச்சிங்க அப்படின்னோம்னா அது தமிழ்நாட்டினுடைய அரசியல் நலன் சார்ந்து அது பேசக்கூடிய ஒரு பேச்சு. அதுதான் நம்ம பார்க்கணும். அதிமுக இருக்கணுமா இல்லையா அப்படின்றது ரெண்டாவது விஷயம். அதிமுக அப்படின்ற இடத்த அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதற்காக வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக. அதை பல முறை பல தளங்களில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத மறந்துட்டு நம்ம பேசக்கூடாது. அப்போ அதை எப்படி அவங்க சாதிக்க போகிறாங்க? அதுதான் அவங்களுடைய முதன்மையான நோக்கம். எனவே இந்த தேர்தலை ஜெயிக்கிறது இல்லை, முதல்ல அந்த கூட்டணியில் அதிகமான இடங்களை இது பண்ணி கடந்த முறை வெறும் 20 சீட்டு. இந்த முறை இந்த பர்சன்டேஜ் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னம்னா உதாரணத்துக்கு நீங்கள் வந்துட்டு 150 இடத்துல நில்லுங்க, எங்களுக்கு 75 இடமாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அதிகமான இடத்துல போட்டிடுறதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு அமித்ஷாவை சந்தித்து பேசி வந்துட்ட உடனேயே ஏன் அவங்க வந்துட்டு அண்ணாமலையை கூப்பிட்டாருன்னா அமித்ஷா எது எது நம்மளுடைய ப்ராஸ்பெக்டிவ் கான்ஸ்டிடியூன்சிஸ் நம்ம வெற்றி பெறக்கூடிய சாத்தியம் உள்ள தொகுதியினுடைய பட்டியலை கொடுங்க அப்படி தான் சொல்லி கேட்டு வாங்கினார். அதுதான் ரெண்டாவது டெவலப்மெண்ட்டு. அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும் அவங்க முன்ன மாதிரி இல்லை. இப்போ அவங்க வந்துட்டு ரொம்ப குறியாக இருக்காங்க. முன்னாடி மக்களவை தேர்தலில் இருந்தாங்க, இப்போ வந்துட்டு சட்டப்பேரவையில் வந்துட்டு கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு இடத்த தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க எதையும் செய்வாங்க. தேர்தல் ஆணையம் இருக்குது, இவிஎம் எல்லாம் இருக்குது, எல்லா வேலையும் அவங்க வந்துட்டு உருட்டி பரட்டி செய்வாங்க. இதில் அடிப்படை போகிறது அதிமுக தான். அது ஒரு பலவீனமான சூழல்ல இன்றைக்கி இந்த கூட்டணி அமையப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேர்தல் நடந்து கூட்டணி ஆட்சியா கூட்டணி இல்லாத ஆட்சியா அந்த கதையெல்லாம் அப்புறம். முதல்ல இந்த கூட்டணியில்
இவங்க இந்த இடம் பகிர்வு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு அது ஒரு பேரிடியாக இருக்கும். தமிழ்நாட்டில் தனிச்சு ஒரு 5 சீட்டு ஜெயிக்க முடியாத ஒரு கட்சி கூட்டணி ஆட்சியை பற்றி பேசுதுன்னா என்ன அடிப்படை இருக்க முடியும் சொல்லுங்க? நான் கேட்குறேன், இதுக்கு பதில் சொல்லணுமா? இப்போ திரு குமார் கூட சொன்னார், இதெல்லாம் நம்ம போட்டு விளையாடிட்டு இருக்கிறோன்னு. ஒரு சீட்டு மட்டுமே ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பலம் பெற்ற ஒரு கட்சி தான் பாஜக தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவங்க எப்படி சார் கூட்டணி ஆட்சியை பற்றி பேசுகிறாங்க? என்ன அடிப்படையை வச்சு பேசுகிறாங்க? கடந்த மக்களவை தேர்தலில் ஏதாவது ஒரு சீட்டு ஜெயிச்சாங்களா? 13 இடங்களில் டெபாசிட் இருந்த ஒரு கட்சி அவங்க எப்படி பேசுகிறாங்க? அப்போ அதில் ஒரு உள்நோக்கம், ஒரு திட்டம், ஒரு சதி இல்லாமல் இருக்காது. இதைத்தான் அதிமுக கூட இருக்குது, பாமக வந்துரும், தேமுதிக வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில கூட பேசலாம்ல. ஏங்க அதான் சொல்ல வர, அது எப்படிங்க இவங்க பேச முடியும்? பாஜக எப்படி பேச முடியும்? அதிமுக பேசலாம். இன்னைக்கு நீங்க என்னதான் குறைச்சு சொன்னீங்கனாலும் 20% 22% ஓட்டு இருக்கிற ஒரு கட்சி, ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி, எல்லா இடத்துலையும் பூத்தில் உட்கார்றதுக்கு ஆள் இருக்குது, வெளியில் டேபிள் போட்டு உட்கார்றதுக்கு ஆள் இருக்குது, மக்களுடைய வெகுஜன ஆதரவு அதுக்கு இருக்கு. இன்றைக்கும் வந்துட்டு சட்டப்பேரவையில் வந்துட்டு 65-70 இடங்களை பெற்ற ஒரு கட்சி அது பேசலாம். அவங்க என் கூட்டணிக்கு வருவாங்க, விஜய் என் கூட்டணிக்கு வருவாங்க, பாமக என் கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம். இவங்க எப்படிங்க சொல்ல முடியும்? என்ன அடிப்படை இருக்குன்னு கேட்குறேன். ஒரு கூட்டணிக்கு நாங்கள் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறோம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுவது நியாயமான வார்த்தை. ஏன்னா அவரால் அமைக்க முடியும், ஏன்னா அவர் ஒரு மேஜர் பார்ட்டி. அதான் ராமதாஸ் சொல்கிறாரு, நாங்கள் ஒன்று அதிமுக இல்லாட்டி திமுக, நாங்கள் அதிமுக போனோம்னா ஒரு நேச்சுரல் அலையன்ஸு, நாங்கள் ஜெயிப்போம். போன முறை நாங்கள் வச்சுருந்தோம்னா 3 சீட்டை ஜெயிச்சிருப்போம், அவங்களும் ஒரு 6 சீட்டை ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படின்னோம்னா அது ஒரு மேஜர் பார்ட்டி. இந்த பார்ட்டி என்ன பார்ட்டி? இது ஒரு சாதாரண பார்ட்டி. அதுக்கு முன்னாடி இந்த மக்களவைக்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெறும் 5 வாக்குகள் தான் பெற்ற ஒரு கட்சி. அது 20 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பார்ட்டி. தமிழ்நாட்டுக்கு வாங்க சார், அவர் தமிழ்நாட்டுல தான் பேசிட்டு இருக்காரு. அம்மா அதெல்லாம் தானே செய்றோம். 20 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்குது சார். 13 தமிழ்நாட்டில் மாநிலத்தில் நேரடி ஆட்சி, 7 மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி, 20 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறது. ஏங்க எல்லாமே வந்துட்டு அது வேற விஷயம். 13 மாநிலத்தில் இருக்கிறீங்க, 7 மாநிலத்தில் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பேசணும் அப்படின்னா அது வேற பேச்சு பேசிக்குவோம். இங்க தமிழ்நாட்டில் நீங்க யார்? உங்களுடைய பலம் என்ன? அதை சொல்லுங்க. போன முறை 20 சீட்டை வாங்கிட்டு 4 சீட்டு ஜெயிக்கிறீங்க, இவ்வளவுதான் நீங்க. அதுவே அதிமுகவினால உங்களால இங்க எப்படி கூட்டணி பத்தி பேச முடியும்? கூட்டணி பற்றியோ கூட்டணி ஆட்சியை பற்றியோ ஒரு பலவீனமான கட்சி ஒரு 13 இடங்களில் டெபாசிட், அதுவும் ஓபிஎஸ் இருந்து, டிடிவி இருந்து, பாரிவேந்தர் இருந்து, அப்புறம் சண்முகம் இருந்து, இவங்கெல்லாம் பெற்ற ஓட்டுகளை எல்லாம் சேர்த்து ஒரு 11.4ன்னு காட்டிக்கிட்டு நாங்கள் அதிகமான இடங்களை கேட்போம்னு சொல்றது அது மழுங்கடிக்கிற விஷயம் இல்லை. அது எப்படி ஒரு அதிமுக தொண்டை ஏத்துக்குறோம்? அது எப்படி தமிழ்நாடு ஏத்துக்கும்? அப்ப நீங்க பேசுறதே வந்து திறமையான பேச்சாளர்களை நம்புகிறது தமிழக மக்கள். ரீதியாக அரசியல் அடிப்படையற்று கிடையவே கிடையாது. சொல்லுங்க. உங்களை போன்ற திறமையான பேச்சாளர்கள் வார்த்தையை விரும்பல சார். நம்பிக்கொண்டிருக்கிறது தமிழக மக்கள். சரி, வர இல்ல உங்க ஆள் தான் வந்தாரு, மோடி, நரேந்திர மோடி தான் வந்தாரு, வந்து பேசினாரு. 8 ரவுண்டு பேசினாரா, 9 ரவுண்டு பேசினாரா? ஆனா முதல் ரவுண்டு போட்ட உடனே தமிழ்நாட்டை பத்தி என்ன சொன்னாரு? அங்கே வந்துட்டு ஒரிசால இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய ரத்ன பண்டாரினுடைய சாவி திருடப்பட்டு தமிழ்நாட்டை ஒழிச்சிருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் உங்களுடைய அமித்ஷா இப்போ வந்து பேசுறாரு, அவர் என்ன சொன்னார்? அவரு அது எப்படி ஒரு தமிழன் வந்துட்டு ஒரிசானுடைய முதல்வர் ஆகலான்னு பேசினாரு. ஏன் ஆகக்கூடாதா தமிழன்? நீங்க பாண்டியனை வந்துட்டு நீங்க குறி வைக்கல, தமிழன்ற குறி வைக்கிறீங்க. அப்ப தொடர்ந்து பேசலாம். ராஜஸ்தான்ல ஒரு வேடம், இங்க வந்துட்டு ஒரு வேடம் போட்டீங்கன்னா அது தமிழ்நாட்டு மக்கள் நம்பிடுவாங்களா? அதுதான் இங்க பாயிண்ட். நீங்க இங்க ஒரு பலமற்ற கட்சி, நீங்க எப்படி கூட்டணி பத்தி பேசுறீங்க? அதான் இங்க தேவை. ஓகே 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 சார். மதிமாறன் சார், கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பேச்சை தொடங்கி ஒரு மாதிரி அதிமுகவுடைய வாக்கு வங்கியை ஒரு மாதிரி குறைச்சி மதிப்பிடுதா பாஜக? முதல்ல அதிமுகவை குறித்து எப்படி வேணுமாலும் பேசலான்னு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அது வந்து அதிமுகவோட குறைபாடு. அந்த கட்சி வந்து கொள்கை சார்ந்து கட்டமைக்கப்பட்ட கட்சி கிடையாது. அதில் கூட்டணி வச்சுக்கலாமா, கூட்டணி இருக்கலாமா, அதெல்லாம் எதுவும் அவங்களுக்கு தெரியாது. எந்த கொள்கை சார்ந்து கட்டமைக்கப்படலை.
மாறாக திமுக கிட்ட கிளியர் கட் இருக்குது. அண்ணா அந்த கட்சியை உருவாக்கும் போதே பார்த்தீங்கன்னா அது எப்படி உருவாக்குற 5 பெரும் முழக்கங்களில் முதன்மையான முழக்கமாக என்ன இருக்குன்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறத கட்டமைக்கிறாரு. அப்போ நீங்கள் திமுகவோட கூட்டணி வைக்க போகிறவங்க மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி கிடையாதுங்கிற முடிவு கொள்கையிலே இருக்குது அங்கே. அதனால் இங்கே வந்து தேர்தல் கூட்டணி மட்டும்தான் ஆட்சியில் கிடையாது. ஆனால் ஒன்றியத்தில் இருக்கும்போது அங்கே அதிகாரத்தில் வந்து மாநில அரசு பங்கு பெறணுங்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு வைக்கிறாரு. மாநிலத்தில் சுயாட்சியை வைக்கிறாருன்னா திராவிட முன்னேற்றத்தை கழகத்தோட கொள்கைகள் தனித்துவமானது. அப்போ அந்த தனித்துவமான கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கு அதில் மாறுபாடு கருத்துக்கள் வரும்போது அதை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்கும். அப்படிங்கிறதுனால கூட்டணி ஆட்சி மாநிலத்தில் கிடையாது, இங்கே சுயாட்சி தான் மாநிலத்தில். அங்கேயே ஒன்றியத்தில் அதிகாரத்தில் அங்கே பங்கு வாங்கணுங்கும் போது என்ன அதிகாரம்னா இங்கே போட்டி போட்டு மாநிலத்துக்கான உரிமைகள் வாங்குறதுங்கிறதுக்காக வச்சது. அதனால தான் கலைஞர் கூட்டணியாக காங்கிரஸ் கூட இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா மாநில உரிமைகளுக்கான பல விஷயங்களை வாங்கின காவேரி நீருக்காக வாங்கினது மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க நுழைவுத் தேர்வுக்கு எம்பிபிஎஸ்க்கு நுழைவுத் தேர்வு இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு போது விலக்கு வாங்கினார், பல்வேறு விஷயங்களை பண்ணார். அதேமாதிரி விபி சிங் ஆட்சியில் வந்து முற்போக்கான அம்சங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க திமுக செய்த விஷயங்கள் தான். அதில் முதன்மையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்களை படுகொலை செய்ய போன காங்கிரஸ் ஆட்சியில் போன அமைதிப்படையை முதல் கையெழுத்து போட்டார் விபி சிங். அது யாதுமா நடந்ததுன்னு சொன்னால் ஒன்றியத்தில், அதாவது மத்தியில் கூட்டாட்சிங்கிற போல கலைஞர் கட்டமைச்சது. பல்வேறு விஷயங்களில் வந்து அங்கே கூட்டாட்சியாக இருந்து மாநில உரிமைகளை பெறுற அந்த முறை இருக்குது பார்த்தீங்களா. திமுக கூட்ட யாரும் வந்து மாநிலத்தில் கூட்டாட்சி வைக்கலாம் அல்லது வைக்கலாங்கிற பேச்சு வராது. என்ன கொள்கை அது அப்படிதான் இருக்குது, அப்படி சேர்ந்து அதில் இருக்க முடியும். அப்படிங்கிறது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அதிமுகவுல கூட அப்படியான ஒரு பேச்சு வரவே இல்லையே. அதிமுக ஏன் பேசுறோம், இன்னைக்கு வரைக்கும் இந்த விளக்கம் கொடுக்கறது கூட ஆள் கிடையாது. அங்க அண்ணா திமுகவை கட்டமைச்சது எம்ஜிஆர் காலத்தில் அவர் கட்டமைச்சது என்னன்னா அண்ணாவின் கொள்கை சார்ந்து கட்டமைக்கல, மாறாக என்னன்னா முழுக்க கலைஞர் எதிர்ப்பால் கட்டமைக்கப்பட்டது. கலைஞர் வந்து கருணாநிதி ஊழல் செய்து விட்டார், கருணாநிதி இப்படி பண்ணிட்டாருன்னு தான் முழுக்க திமுக எதிர்ப்பாக கட்டமைக்கப்பட்டது அண்ணா திமுகங்கிறதுனால அண்ணா திமுக யார் வேணுமாலும் எப்படி வேணுமாலும் உருட்டலாம். அப்படிங்கிறதுனாலையும் அப்படி உருட்டினா அதுக்கு பதில் சொல்றதுக்கு அங்க கொள்கை சார்ந்த ஆட்கள் இல்லைங்கிறது இல்லை, கொள்கை அங்க இல்லைங்கிறதுனால தான் இந்த சிக்கலுக்கெல்லாம் காரணமா இருக்குது. ரைட்டு சீனிவாசன், இங்க அதிமுகவில் ஒரு சரியான பதில் வரல, பதில் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு அதிமுகவை எல்லாருமே குறைச்சி மதிப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை மதிமாறன் முன்வைக்கிறாரு. இல்லை, அன்பிற்குரிய மணிமாறன் ஐயாவுக்கு, அதாவது அதிமுகவுக்கு கொள்கை இல்லைன்றது அவருடைய புரிதல் இல்லைங்கிறது தான் நம்ம பேசலாம். என்னன்னா அண்ணாவினுடைய அன்பிற்குரிய தம்பி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவினுடைய கொள்கையை வைத்து தான் அதிமுகவினுடைய கட்டமைப்பு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா திமுகவை விட மாநில உரிமைகளுக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவமும் மாநில உரிமையை பெற்றுக் கொடுத்ததும் அதிமுக தான். அதிமுகவை திமுக வாக்கு வங்கியாக தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர மாநில உரிமையை பெற்றுக் கொடுத்ததா ஒரு சான்று சொல்லுங்க. மரியாதைக்குரிய மாண்புமிகு ஸ்டாலின் அரசு மாநில உரிமையை என்ன பெற்றுக் கொடுத்திருக்குன்னு சொல்ல. எம்ஜிஆர் காலத்திலிருந்து இல்ல நான் தான் கேட்கணும். எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லுங்க. நான் தான் சொன்னேன்ல, மாநில உரிமை இந்தியா முழுக்க எல்லாமே திமுக எடப்பாடியாரோட ஆட்சியில தான். எடப்பாடி ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சியில நான் சொல்றேன் மாநில உரிமை என்ன வாங்கி கொடுத்திருக்காங்க சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இருங்க பாரு, ஒரு சாதாரண ஒரு பாமரன் அண்ணா இருங்கண்ணே, என்ன பேசிருக்கண்ணே, எடப்பாடியார் காலத்துல என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல, சன் நியூஸ் மூலமா நாட்டு மக்களுக்கு தெரியணும்ல. நீட்டுக்கு வந்து இவங்க ஓட்டுக்காக தான் நீட்டை பயன்படுத்துறாங்க. ஆனா 7.5 எடப்பாடியாரோட ஆட்சியில கொண்டு வந்தது. அது இன்னும் சொல்ல போனா இல்ல, நீங்க குறுக்கிடுறதுக்காக நீங்க கோவிக்க கூடாது. இல்ல நீங்க முயற்சி பண்ணாதீங்க, சொல்ல முடியாது. அதே வந்து ஆட்சியில் பன்வாரிலால் புரோஹித் கவர்னரா இருந்த போது அவர் வந்து மாநில அதிகாரத்தில் எடப்பாடி ரோல் அவர் பண்ண போது எடப்பாடி எதிர்ப்பே தெரிவிக்கல. அன்னைக்கு யார் எதிர்ப்பு தெரிவிச்சது? எதிர்கட்சியா இருந்த இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் எடப்பாடிக்கு ஆதரவா போராட்டம் நடத்துறார். பன்வாரிலால் கவர்னர் மாளிகை முற்றுகையிட்டாரு, அதை கூட செய்யலங்க. எடப்பாடி என்ன பண்ணாரு? ஆட்சியில வந்து பங்கெடுத்த கவர்னரை கூட கண்டிக்க முடியல எடப்பாடியால. அப்படிதான் இருந்தது. என்ன இருக்கு மாநில உரிமை அங்க? மத்திய மந்திரி திமுக இத்தனை பேர் இருந்தீங்க, திமுக இத்தனை மத்திய மந்திரி அந்த கதைக்கெல்லாம் வேண்டாம், நேரா வாங்க இந்த கூட்டணி ஆட்சி விவகாரத்துக்கு வாங்க. இப்போ வந்து இந்த கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு பாஜக இதை ஏன் ஸ்ட்ராங்கா மறுக்க மாட்டேங்குது அதிமுக? அதுதான், அதாவது தெளிவா அதிமுக நிலைப்பாடு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 26ல் அதிமுக ஐயா எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அதை வந்து தெளிவாக பிஜேபியில் மாநில தலைவர்லேருந்து தேசிய தலைவர்களையும் எந்த மாற்று கருத்து இல்லை, தொடர்ந்து அதை தான் வலியுறுத்துறாங்க. தேர்தலுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறத அதிமுக தன்னுடைய அதுதான் சார், அதுதான் அதேதான் அந்த விஷயத்துல தான் நான் நிக்கிறேன். இல்ல நீங்க சொல்றது ரைட்டு.
தேர்தல் வரைக்கும், அதாவது எலெக்ஷன் முடியட்டும், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி போறோம். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன ஆட்சிங்கிறத அப்ப பாத்துக்கலாம் அப்படின்றீங்க. இப்பவே இல்ல கூட்டணி ஆட்சி கிடையாது, கூட்டணி கட்சிகளோட ஆட்சி தான் அப்படிங்கறத வந்து எடப்பாடியோ அல்லது அதிமுக இருந்து பேச வர யாரோ ஒருத்தர் வந்து உறுதியா அழுத்த நிறுத்தமா சொல்லுங்களேன். அததான் இவங்க கேக்குறாங்க. ஏங்க நாங்க தான் சொல்றோமே, தொடர்ந்து சொல்றோம், அதிமுக தான் டிசைடிங் அத்தாரிட்டி, அதிமுக தலைமையில தான் ஆட்சி. அதுதான் பாஜகவே சொல்ற விஷயம். இப்போ அதாவது கூட்டணி குழப்பத்துக்காக திமுக இட்டுக்கட்டுற பரப்புற செய்தி இது. நான் ஐயா திருமாவளவன் இல்ல சீனிவாசன் சரி நான் இப்படியே வச்சுக்கிறேன். திமுக தான் குழப்புது, திமுக தான் குழப்புது, உங்களை வந்து குழப்பி விடுது. இந்த கூட்டணி ஆட்சி, கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அப்படிங்கறத வந்து திமுக தான் குழப்பி விடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதிமுக சார்பா அதிமுகவுக்கு ஆதரவா பேசக்கூடிய சீனிவாசன் உறுதியா அழுத்தம் திருத்தமா அடிச்சு சொல்லுங்க, 2026 அதிமுக ஆட்சி தான், அது வந்து கூட்டணி ஆட்சியா இருக்காது, அதுல எடப்பாடி உறுதியா இருக்காருன்னு சொல்லுங்களேன். 100%, 1000% அதிமுக தலைமையில் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர், அந்த ஆட்சி தான் நடக்க போகுது. அதுல கூட்டணி கட்சிகளால் ஒரு கூட்டணி ஆட்சி, அவ்வளவுதான். இதுதான் சாரம்சமே தவிர அதிமுக தலைமையில தான் எல்லாம் நடக்கும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இது சாதாரண அதிமுகவினுடைய தொண்டனா ஆதரவாளரா நான் சொல்ற கருத்து. எந்த மாற்று கருத்து. ஒரே ஒரு செய்தி சொல்லுங்க திருமாவளவனுக்கு தான் சொல்ல வந்தீங்க. அதாவது ஐயா திருமாவளவன் மேல மிகுந்த அன்பு, அவருடைய அரசியலை உற்று நோக்கிறவன். நான் ஒரே ஒரு கருத்து சொல்றேன். உங்களுடைய அடையாளம், அறிவியல், சமூக நீதி இவ்வளவும் நீங்க வந்து திமுகவினுடைய அந்த கூட்டணி தர்மத்திற்காக நீங்க வந்து அடையாளத்தை வந்து தொலைச்சிட்டீங்களோன்னு வருத்தப்படுறேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து திமுகவோட ஆட்சியில் அமைச்சருடைய ஊழலை பத்தி ஐயா திருமாவளவன் ஒரு கருத்து, இன்றைக்கு வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எதையாவது திமுக அரசை எதிர்த்து ஒரு கருத்து சொல்றாருங்களா? அப்ப முழுக்க முழுக்க தேர்தலுக்காக அதிமுகவை டேமேஜ் பண்றதுல என்ன லாபம்ன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்ப அது ஒரு தவறான கருத்து, அரசியலுக்கான கருத்து தான் நாங்க பாக்குறோம். பாலாஜி சார், கூட்டணி ஆட்சி இல்ல, கூட்டணி கட்சிகளோட ஆட்சி தான், அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகுதான் அதை பத்தி பேசுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் அதிமுக தரப்புல இருந்து வந்துட்டு இருக்குது. நீங்க வந்து தேர்தலுக்காக தான் இதை பயன்படுத்துறீங்க, அதிமுக வந்து திரும்ப எப்படியான விமர்சனத்தை தேர்தலுக்காக தான் முன்வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு. உங்களோட பதில்? இல்லை, அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் தான். இப்போ பிஜேபி வந்து கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறாங்க, அதிமுக தரப்புல இருந்து இன்னும் யாரும் வந்து அந்த கூட்டணி ஆட்சி தான்றதை வந்து யாருமே என்டாஸ் பண்ணலை. இந்த முரண்பாட்டை தான் வந்து நாங்கள் சுட்டி காட்டுறோம். அது வந்து பிஜேபி வந்து இங்கே பேசிய அண்ணன் ஐயநாதன் போன்றவர் சொன்னது மாதிரி வந்து அதிமுகவை எந்த வகையிலெல்லாம் பலகீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பலகீனப்படுத்துவதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்குன்னு சொல்கிறோம். இன்னொன்று, அவர் வந்து நண்பர் சீனிவாசன் அவர்கள் வந்து ரொம்ப இதுவாக கருத்தை தெரிவிச்சிருந்தார். இது மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கும், திமுக கூட்டணியில் இருக்குன்றது வந்து எந்த வகையிலும் எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கான ஒரு காம்ப்ரமைஸ் கிடையாது. ஆனால் பிஜேபி கூட்டணியில் அதிமுக இருக்கிறது என்பது வந்து அவங்க பேசக்கூடியது, அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க படுத்தலைன்றதை கடந்து அவர்கள் பேசக்கூடிய கருத்தியல். இப்போ நீங்கள் பல்வேறு நிலைகளில் திமுக கொண்டு வரக்கூடிய தீர்மானங்களில் அதிமுக வந்து சட்டப்பேரவையில் வந்து ஆதரிக்கக்கூடிய நிலையில் இருக்குது, பிஜேபி வந்து வெளிநடப்பு செய்யக்கூடிய நிலையில் இருக்குது. அப்போ என்னென்னா, அவங்களுடைய அடிப்படை கருத்தியல் என்பது வந்து பிஜேபிக்கு முரண்பட்டு இருக்கிறது என்கின்ற நிலையிலிருந்து அவங்க வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க என்பதைத்தான் நாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதைத்தான் வந்து எழுச்சி தமிழர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த கூட்டணி வந்து இவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறதுனால இவங்க ஒன்றும் ஆட்சியை பிடிக்க போகிறதில்ல, அது தேர்தலில் வெற்றி பெற போகிறதில்லன்றது முழுமையான ஒரு உண்மைதான். ஆனால் அதன் மூலம் வந்து பாஜக வந்து இங்கே அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை முழுவதுமாக கபலீகரம் செய்வதற்கான எல்லா முயற்சிகளும் ஈடுபட்டு வருகிறது என்பது தான் முன்வைக்கிறோம். இன்னொன்று, இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கடந்த கால தேர்தல்கள்லாம் நம்ம வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்த்தோம்னா பாஜகக்குன்னு இருந்த ஒரு வாக்கு வங்கி இல்லை பாஜகவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு குறைந்த அளவிலான அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் மாதிரி தான் இருந்தது. அது வந்து திமுக எதிர்ப்பு என்பதில் கட்டமைக்கப்பட்ட வாக்குகள் அதிமுகவுக்கு சாதகமாக இன்றைக்கு பிஜேபிக்கு இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச வாக்குகள் இருக்குது என்பது தான் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அதை பயன்படுத்தி தான் அதிமுக வாக்குகளை வந்து அவர்கள் வந்து கவர்ந்து விட வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த முயற்சியை தான் ஒரு அங்கமாக தான் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, சீனிவாசன் அவர்கள் சொன்னார், அமித்ஷா வந்து தேசிய அளவு பார்வையில் வந்து இங்கே சில கருத்துக்களை வெளிப்படுத்தி விட்டு போனார். அவர் வந்து சொன்னது வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்னது வந்து இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதாக சொன்னாருன்னெலாம் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, அமித்ஷா வந்து ஒரு தேர்தல் புலி,
ஒரு தேர்தல் வியூகங்கள் எந்தெந்த மாநிலத்துக்கு போகிறாரோ அங்கே வந்து பயங்கரமாக தேர்தல் வியூகங்கள்லாம் வகுக்கக்கூடியவர், அப்படி வகுக்கக்கூடியவர்கள்லாம் சொன்ன அமித்ஷா அவர்கள் இங்கே வந்து அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாமல் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பார்வையில் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி விட்டு போனார் அப்படின்னு திரு சீனிவாசன் சொல்வது வந்து எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அவர் தான் எல்லாத்தையும் எல்லா ஸ்டேட்டையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அங்கே வந்து ஒரு உக்தியை வந்து வகுப்பதற்காக வராரு. இது வரைக்கும் போய் எல்லா மாநிலத்திலையும் வந்து தேர்தல் வெற்றிகளை பெற்றிருக்கிறோம்லாம் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அமித்ஷா வந்து ஏதோ போகிற போக்கில் வந்து தெரியாமல் சொல்லிட்டாரு, கூட்டணி ஆட்சி என்பதை தெரியாமல் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறதையெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அதிமுகவை பொறுத்தவரை இன்றைக்கு வந்து இந்த பிஜேபியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை எந்த வகையில் என்டாஸ் பண்ணலன்றதை விட இன்னும் கூட ஒரு படி மேலே போய் பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே வந்து அதிமுக அந்த கூட்டணியில் வந்து தொடருமா என்கின்ற ஐயப்பாடும் இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தையும் வந்து எழுச்சி தமிழர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் எந்த நிலையிலிருந்து நாங்கள் இல்லை, அதுதான் இந்த நிமிடம் வரை வந்து அவங்க பேசக்கூடிய எதற்கும் வந்து இங்கேருந்து அதிமுக தரப்புல இருந்து வந்து ஒரு ஊடகங்களில் பேசக்கூடியவர்கள் தான் அது போன்ற கருத்துக்களை வந்து நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி இல்லை என்பது போன்ற கருத்துக்களை சொல்கிறாங்க. கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை வந்து உறுதியாக சொல்லக்கூடிய நிலையில் அதிமுகவுடைய தலைவர்கள் இந்த நிமிடம் வரைக்கும் எதுவும் இல்லை. சரி, இப்போ போய் அந்த கான்ட்ரவர்சியில் எதுக்கு சிக்க போகிறோம், இருந்தால் பார்த்துக்கலாம், கூட்டம் இருந்தால் பார்த்துக்கலான்ற மாதிரி நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை தேர்தல் வரை வந்து நம்ம போவோமா பயணிப்போமான்னு தெரியல, இப்போ எதுக்கு அதை போய் பேசணுன்ற மாதிரி நினைக்கிறாங்களான்னு தெரியல. இது போன்ற நிலையில தான் வந்து இன்றைக்கு அதிமுக கூட்டணி ஆட்சின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது அதிமுக வந்து மொத்தமாக தேர்தல் தோல்வின்னு சொல்லலை எழுச்சி தமிழ், அதை நல்லா நீங்கள் கவனிக்கணும். அது எப்படியும் தேர்தல் அந்த கூட்டணி தோல்வி அடைய போகிறதுனால மாறுபட்ட நிலையில், ஆனால் அதிமுக என்கின்ற கட்சியே வந்து கரைந்து விடும் என்கின்ற நிலைக்கு தள்ளப்படும் என்பது சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. தேர்தலை பற்றி பேசலை, அதிமுக என்கின்ற கட்சியே பாஜகவோடு கூட்டணி என்கின்ற கூட்டணி ஆட்சி என்கின்ற ஒரு முழக்கத்துக்கு வந்து இல்லை வந்து பாஜகவுக்கு வந்து ஈல்டானாங்கன்னா அதிமுக என்கிற கட்சியே இருக்காதுன்னு சொல்கிறோம். இதை கூட எதனால் சொல்கிறேன்னா நான் சொல்கிறது தான், இங்கே வந்து ஏதோ ஒரு வகையில் சனாதன சக்தியில் நுழைவதற்கான ஒரு தடையாக அதிமுக போன்ற கட்சிகள் இருக்கிறது. அந்த நிலை வந்து மாறக்கூடாது என்கின்ற அந்த அக்கறையிலிருந்து தான் அதை வெளிப்படுத்துகிறோம். ரைட். குமார், இந்த நீங்கள் வந்து கூட்டணி, அந்த கூட்டணி கட்சிகளோட ஆட்சி, கூட்டணி ஆட்சி அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே கூட பாஜக இங்கே தமிழ்நாட்டில் பேசக்கூடிய பாஜக தலைவர்கள் வந்து தொடர்ந்து அந்த கூட்டணி ஆட்சிங்கிறது தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க. ராமசீனிவாசன் சொல்லியிருக்காரு, பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருத்தர் ராமசீனிவாசன், பேராசிரியர் ராமசீனிவாசன், அவர் சொல்கிறாரு அதிமுகவே ஜெயிச்சாலும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆட்சி தான் அப்படின்றாரு. ஆமாம், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தானே. இப்போ தேசிய கட்சிகள் காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் அவங்க எப்படி அந்த டெர்மினாலஜி என்னென்ன அவங்க பயன்படுத்துறது, காங்கிரஸாக இருந்தால் இண்டி கூட்டணிம்பாங்க, பாஜகவாக இருந்தால் என்டிஏ கூட்டணிம்பாங்க. இதுதான் பயன்படுத்துகிற வார்த்தை தேசிய அளவில். அந்த வார்த்தையை தான் அவரும் பயன்படுத்துகிறார். அதை நாம் வந்து அதுக்கு கண்ணு வச்சு மூக்கு வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லை. கல்யாணமே நிச்சயதார்த்தம் ஆகிருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகி அது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணுங்கிறது அப்புறம் தான் முடிவு பண்ண முடியுமே தவிர இப்போமே எப்படி ஆச்சு அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு பேசுறது எந்த வகையில் சார் நியாயம்? ஒரு கூட்டணின்னா எல்லாரும் பேசுறது பாஜக தான் சார் பேசுது. சார் பாஜக வந்து அதிமுக கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம், நாங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தா இப்போ யாருமே எந்த கேள்வி கேட்க போறதில்ல. நீங்கள் இந்த தலைப்புக்கும் இந்த பேருக்கும் அர்த்தமே அதான். எந்த அர்த்தம்? கூட்டணி கட்சிங்கிறதுக்கு அர்த்தமே அதுதான். கூட்டணி கட்சி அப்படிங்கிறதுக்கு அது அர்த்தம். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பில்லை பாஸ் பண்ணணும்னா இந்த எம்எல்ஏக்களை சப்போர்ட் பண்ண தான் சார் பாஸ் பண்ண முடியும். அங்க அமைச்சர் அதனால அவருக்கு 2 ஓட்டா இருக்கு அதெல்லாம் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ஒரு பில்லை பாஸ் பண்ணணும். ஆட்சியில பாஜக ஒருவேளை அதிமுக ஆட்சிங்கிறது அமைஞ்சது இல்ல, நீங்களே இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒருவேளை அப்படியான ஒரு ஆட்சி அதிமுக ஆட்சி அமைஞ்சாலும் ஆட்சியில பங்கு கேட்காதா பாஜக? சீட்டைன்னு எவ்வளவு சீட்டு கொடுக்க போறாங்க, எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்க, அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே பேசல. சொல்லவே மாட்டேங்கிறீங்க நேரடியா. இல்ல எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னா நான் பொய் சொல்றதுக்கு விருப்பப்படல. பொய் சொல்றதுக்கோ மித்தா பேசுறதுக்கோ ஒரு 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 அட்ராக்டிவா பேசுறதுக்கு நான் எனக்கு அதுல விருப்பம் இல்லை. நான் ஒரு யதார்த்தத்தை வச்சு தான் பேசணும். ஒரு யாழ்ஸ்டிக் இருக்கணும், உண்மை இருக்கணும், உண்மை அடிப்படையில் பேசணும். தேர்தல் வரப்போகுது, அதுக்குன்னு 1 வருஷம் திருமாவளவன் தெளிவாக சொல்றாரு. அதாவது வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து அதிமுக அதை ஏத்துக்குச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா தேர்தல் மட்டும் இல்லை,
அந்த கட்சியே காணாம போயிடுன்றாரு. அவரு கட்சி இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு திட்டம் போட்டு ஒரு கூட்டத்தை போட்டு நிறைய பேரை கூப்பிட்டுக்கிட்டு அவர் பிரபகண்டா பண்ணிட்டு இருக்காரு. அவர் பண்ணட்டும், அது அரசியல் கட்சி, அவர் எதிர்நிலையில் இருக்கிறார். இப்போ அவர் தாவாக்க கூட போகிறாரு, அவருக்கு 50 சீட்டு 40 சீட்டு கொடுக்க போகிறதாகலாம் பேச்சு இருக்குது. அதை பற்றியில் இப்போ நீங்கள் விவாதம் வச்சிங்கன்னா அதை பற்றி பேசலாம். அன்றைக்கி அதை பேசணும்னா இதை பேச முடியாது. அது ஒரு பக்கம் இருக்குது. அவர் எங்கள் டிஎம்கேல சீட்டை கூட்டி வாங்குறதுக்காகவா அல்லது விஜய்கிட்ட ரேட்டை கூட்டுறதுக்காக அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு பக்கத்தில் நான் பிரதமராக முடியாதா, முதலமைச்சர் ஆகிறதுலாம் எனக்கு கனவு இல்லை, பிரதமராக போகிறேங்கிறாரு, எல்லா மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்கேன்லாம் சொல்கிறாரு. அதை தனியாக விவாதிக்கலாம். அவர் பேசுகிறது இருக்கட்டும் ஒரு பக்கம். அவர் எதிர்நிலையில் இருக்கார், அப்படி தான் பேசுவார். நான் சொல்லுவது என்னவென்றால், இது கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறதுல என்ன தவறு இருக்கிறது? யாரையாவது தமிழறிஞர்களை கூப்பிட்டு வச்சு அதில் என்ன தப்பு இருக்குது, ஃபண்டமெண்டலாக எதுவும் தப்பு இருக்கான்னு கேளுங்க. ஒன்றும் கிடையாது. தமிழறிஞர் அவரு திறந்த மனதோடு சொல்லணும். இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாரு. சொல்லுங்க சார். கொடுக்குறேன், ஆனால் எனக்கு நீங்கள் தமிழறிஞர் பட்டம்லாம் கொடுக்காதீங்க. சரி, பரவாயில்ல, வாங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்கிறதும் அதை அதிமுக எடப்பாடி ஏற்றுக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. அது எப்படி போனால் என்ன எனக்கு, ஏன்னா ஜெயிக்க போகிறது கிடையாது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இவங்க அதை வைத்துக்கொண்டு ஒரு பொய்யான பிம்பத்தை இங்கே கட்டமைக்கிறாங்க, பொய்யான விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த பக்கம் சொல்கிறாங்களா வேறு ஏதாவது ஒரு விஷயம், 2 பேர் பாஜகக்காரரோ அல்லது அதிமுகக்காரரோ திமுக எதிர்ப்பாளர்கள் யாரும் ஏதாவது ஒன்று பேசுனா என்னங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, இன்னும் ஆமாங்க நான் ஊருக்கு போயிருந்தேன், என் பொண்ணு ஊருக்கு போயிருந்தேன், ரொம்ப நாள் ஆகிடுச்சு போயிட்டு, அப்புறம் பார்த்தீங்களா சத்தியம் இல்லை திமுக ஆட்சி ரொம்ப மோசமாக இருக்குது, இதாங்க இதுக்கெல்லாம் காரணம். எது பேசினாலும் அதோட பேசிடுறது, எதை பேசினாலும் திமுக ஆட்சி மோசமாக இருக்குது, திமுக ஏதோ இன்றைக்கி ஒரு 80 வயது பெண் ஒரு பாட்டியை பாலியல் வன்முறை செய்து ஒருத்தன் பண்ணியிருக்கான், அதுக்கு காரணம் திமுக அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் அப்பா மேலே கோவப்பட்டு ஒரு பையன் வீட்டில் இருக்கிற கால்நடைக்கெல்லாம் விஷம் வச்சுருக்கான், ஆடுக்கு கோழிக்கெல்லாம் செத்து போயிடுச்சு. அதுக்கு போடும்போது செய்தி பார்த்தீங்கன்னா மாதிரி அப்பா மேலே சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷம் வச்சுட்டான் பையன், இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா ஸ்டாலின் ஆட்சிங்க. இந்த மாதிரி பேசுறதுக்கு பார்த்தீங்களா, இதுக்கும் இவங்க கூட்டணி ஆட்சியில் பேசுகிற இந்த மாதிரியான கோமாளித்தனத்துக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. இந்த அவதூறுகள் பின்தொடராக வருது. ஆனால் இதில் நீங்கள் முதல்ல பேசும்போது பாஜக தலைவர் நாகேந்திரன் அவர் பேர் இவர் பாஜக தலைவர் மாநில நயினார் நாகேந்திரன் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார், முருகன் மாநாடுன்னு. அது ரொம்ப ஆபத்தானது, அதை தான் நம்ம சொல்கிறோம். இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு பாசிக்கு நம்ம கண்டிக்க வேண்டிய விஷயம் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சியில் கண்டிக்க வேண்டிய விஷயம், அது பின்புலமாக அதிமுக கள்ள மௌனம் ஒன்று இருக்கு பாருங்க. இவங்க முருகன் மாநாடுங்கிற பேர்ல சங்கி மாநாடு நடத்துறாங்க, அது குறித்து பேசுறதுல எடப்பாடி அதுல தான் அவர் இருக்கிறாரு. மௌனத்துக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்குமே சார். இல்ல மௌனத்துக்கு பின்னால நிறைய அர்த்தம்லாம் இல்ல. அவர் என்னன்னா நீங்க எதை சொன்னாலும் இந்த கூட்டணிக்குள்ளார எப்படியாவது திமுக ஆட்சியை வீழ்த்திட்டு நம்ம ஏதாவது வர முடியுமா, அதுக்கு என்ன பண்ண முடியுங்கிறது மட்டும்தான் எடப்பாடியோட நோக்கம். அவருக்கு கொள்கை அது சார்ந்தெல்லாம் இருக்காது. இதுக்கு வந்துடுறேன், இவங்க முருகன் மாநாடு அதெல்லாம் சொல்றாங்கல்ல, கொஞ்சமாவது தமிழ்நாட்டு வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இதே திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்குல்ல, 80 ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பள்ளர், பறையர், சாணார், சக்கிலியர்ங்கிற பச்சை தமிழர் கோயிலில் நுழைய தடை போர்டு வச்சுருந்தாங்க. இதை நான் சொல்லலை, தினத்தந்தி பத்திரிகையில் இருக்கிற ராணி பத்திரிகையோட ஆசிரியர் ஆமாசாமி தன்னோட பத்திரிகையில் வாழ்க்கை வரலாறு குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த போர்டை அடித்து உடைச்சி அதுக்குள்ள பச்சை தமிழர்களை கோயிலுக்குள்ளே கூட்டு போனது யார்? திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம் போயிருக்குது. அப்போ இங்கே தமிழ் அர்ச்சனையே கூடாது, தமிழ் கடவுளுக்கு முருகன் இருந்த போது கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு தான் எல்லா கோயில்களிலும் தமிழ்லையும் அர்ச்சனை செய்யப்படுங்கிற திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் இவங்க யாரும் அது குறித்து பேசுறதில்ல. தமிழ்கடல் முருகனுக்கு தமிழ் அர்ச்சனை பண்ணணுங்கிறத பற்றி ஒரு வார்த்தை பேசுறதில்ல. சமஸ்கிருதம் தான் தமிழோட சிறந்த மொழி, கோயிலில் தீட்டு மொழி, தமிழ் அர்ச்சனைக்கு உகந்த மொழி இல்லைங்கிறது இவங்க சொல்றதில்ல. இந்த முருகன் மாநாடு நடத்துறவங்க இன்னொரு விஷயம், கோயில் அர்ச்சகராக இருக்கிறவங்களும் கோயில் குருக்களா இருக்கிறவங்களே கோயில் சிலையை திருடி வித்த கேஸ் இப்ப இல்ல, போன எடப்பாடி ஆட்சி நடந்தது. கோயில்ல நகையை திருடி வித்தது, கோயில்ல எடைகுறிப்பு செய்தல யாரு பார்த்தா அர்ச்சகர் இருந்திருக்கிறாங்க, கோயில் அர்ச்சகராக இருந்திருக்கிறாங்க, கோயில்ல குருக்களா இருந்தா செஞ்சிருக்கிறாங்க. அது குறித்து இவங்க ஒரு வார்த்தை பேசுறது இல்ல. கோயில் சொத்துக்கள் திருடப்பட்டது, கோயில் சிலைகள் திருடப்பட்டது பேசுறது இல்ல. ஏன்னா அதோட தொடர்புபட்டவங்க தான் இந்த மாநாடு நடத்த போறவங்க. அந்த கோயில் சிலை திருடினவங்களும் கோயிலில் கொள்ளையடிச்சவங்களும் எல்லாம் சேர்ந்தா முருகன் மாநாடு நடத்துறாங்க. முருகனுக்கு மாநாடு நடத்திட்டு முருகன் சிலையை தூக்கிட்டு போற கும்பல் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பேராபத்து. இது குறித்து பேச வேண்டியதுதான் முக்கியம். இதில் எடப்பாடியோட ரோல் என்ன, எடப்பாடி என்ன பண்ண போறாருங்கிறது தான் முக்கியமே தவிர அவரு பாஜகவோட கூட்டணி வச்சு ஆட்சி நடக்க போறதில்ல. நடக்காத விஷயத்தை குறித்து இவ்வளவு விவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கருதுறேன். ரைட், பேசலாம், அது தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னாடி இன்றைய விவாதம் தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொண்டால்தான் வரும் தேர்தலுடன் அதிமுக காணாமல் போகும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் விமர்சனம் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது சரியான விமர்சனம் அப்படின்னு சொல்லி 80% பேரும், இது தவறான பார்வை அப்படின்னு சொல்லி 15% பேரும்,
இதுக்கு எந்த விதமான கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி 5% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டா வர தேர்தலோட அதிமுக காணாமல் போகும் அப்படின்னு சொல்லி திருமா குறிப்பிட்டிருக்கிறது சரியான விமர்சனம் தான் அப்படின்னு சொல்லி 80% பேர் குறிப்பிட்றாங்க. ஐயனவர் சார், அதாவது மதிமாறன் சாரும் குறிப்பிட்டார், இது வந்து தேர்தலுக்கான விஷயம் இல்லை, தேர்தலோட அந்த கட்சியே காணாமல் போகும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. அப்படிங்கிறத வந்து பாலாஜி மதிமாறன் 2 பேரும் அழுத்த நிறுத்தமாக சொன்னாங்க. இது ஒரு அதிகப்படியான விமர்சனமாக பார்க்குறீங்களா, இல்லை இதுதான் சரியான பார்வையா? இல்லை, அதுதான் நான் தொடக்கத்திலேயே நான் சொன்னேனே, அவங்களுடைய நோக்கமே ஒரு திராவிட அரசியல் கட்சியை அடிச்சுட்டு அந்த 2வது இடத்தை பிடிக்கணும் அப்படின்றது தான். அதுக்கு தான் அவங்க வர்றாங்களே. நீங்கள் நல்லா கவனிக்கணும். அஇஅதிமுக என்ன சொல்லுச்சு, பாஜகவோட இருக்கிறதுனால நாங்கள் ஒரு தொகுதியிலையும் 40 to 50,000 வாக்குகளை இழக்கிறோன்னு சொல்லிச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் மாற்றிக்கிட்டு பாஜகவோட இருக்கிறது ஒரு பலம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெல்லவும் முடியாமல் முழுகவும் முடியாமல் ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு தான் அவங்களுடைய தலைவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக அவங்களும் வெளியில் இப்போ ரொம்ப பேசுகிறதில்ல, ஆனால் பாஜக பேசுது. பாஜகவுடைய நோக்கம் என்ன அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஆட்சி அதெல்லாம் பிடிக்க முடியாது, அதெல்லாம் தெரிஞ்ச கதை. அது எல்லாரும் சின்ன பிள்ளைய கேட்டால் கூட சொல்லிடும். பாஜக இருக்கிற கூட்டணி வந்துட்டு வெல்லாது, உருப்படாது அப்படின்றதே வந்துட்டு சொல்லிடுவாங்க ரொம்ப தெளிவாக. அது வேற. தமிழ்நாட்டிற்கு இது ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும். அதிமுகவோட ஒரு ஒட்டுண்ணி மாதிரி இருந்துக்கிட்டு நிறைய இடங்களை வாங்கி ஏதோ பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு உருவகத்தை ஏற்படுத்தி அதை பரப்புரை செய்கிறாங்க. அதுதான் அண்ணாமலை ஒரு மாதிரி செய்கிறாரு, சீனிவாசன் ஒரு மாதிரி, அந்த பாஜக சீனிவாசன் ராம சீனிவாசன் ஒரு மாதிரி சொல்கிறாரு, மற்றவர்கள்லாம் வேறு மாதிரி பேசுகிறாங்க. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா தனிச்சு போட்டிட்ட ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் கூட தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாத ஒரு கட்சி கூட்டணி ஆட்சியை பற்றி பேசுது தமிழ்நாட்டில். இதுதான் அந்த ஆச்சரியம். இந்த ஆச்சரியத்தை உணரணும். 2வது அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி ஒரு தமிழ்நாட்டின் நலன் நாடும் ஒரு கட்சி, தமிழ்நாட்டின் உரிமைக்கான ஒரு கட்சி அப்படின்ற ஒரு இடத்த திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் பலமாக இழந்து போச்சு. திரு சீனிவாசன் அவர்கள், தம்பி சீனிவாசன் அவர்கள் இது ஆழமாக பார்த்தாங்கன்னா நல்லா தெரியும். விவசாய சட்டங்களை போடுறதுல வந்துட்டு விட்டு கொடுத்ததுல வந்துட்டு பல்வேறுபட்ட இடங்களையும் விட்டு கொடுத்தாங்க. அது செல்வி ஜெயலலிதா இருந்த போதோ திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதோ அப்படியான ஒரு நிலை இல்லை. தமிழ்நாட்டில் உரிமைக்காக நின்னாங்க. அப்படி உரிமைக்காக நிற்க போகிற கட்சியாக இன்றைக்கு அஇஅதிமுக இல்லை அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். இந்த நிலையில தான் மேலும் பலவீனப்படுத்த பாஜக கூட்டணிக்கு வருகிறது. அது கூட்டணியில் நிறைய இடங்களை கேட்டு நின்றுச்சு அப்படின்னோம்னாலே அதுவே அஇஅதிமுகவிற்கு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கும். ரைட். சீனிவாசன் சார், அதாவது இது எங்களோட அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து எங்களோட கருத்து மட்டும் இல்லை, பாமகவும் அதை தான் விரும்புது, தேமுதிகவும் அதை தான் விரும்புது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசியிருக்காரு. அப்போ ஒரு மாதிரி அணி திரட்டுதா பாஜக? இல்லை, அதாவது அவர் முன்னாள் தலைவர், அவர் ஏதாவது கருத்து சொல்லுவார். இன்றைக்கி ஐயா நயினார் நாகேந்திரன் தலைவரான வந்ததுக்கு பிறகு அவர் என்ன கருத்து சொல்கிறாருங்கிறதா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. நீங்கள் இப்போ வந்து நயினார் தெளிவாக சொல்லிட்டாரு சார். நயினார் என்ன சொல்கிறாரு, அது தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தானே சொல்கிறாரு. இல்லைன்னு சொல்லலையே, மறுக்கலையே. அதைத்தானே இப்போ அதிமுக இல்லை, அதுதான் சார், கூட்டணி ஆட்சி இல்லைன்னு அவரும் மறுக்கல. கூட்டணி அவ்வளோதான். இல்லை, அவர் மறுக்கலை. அதே நேரத்தில் கூட்டணி ஆட்சின்ற கருத்தை பாஜக தலைவர்கள்லாம் இப்போ யாராவது சொல்கிறாங்களா? அவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசினதை வந்து ஒரு கருத்தாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா இப்போ நம்மளுடைய பார்வையாக இருக்குது. இல்லை, முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து கட்சி விட்டு போயிட்டாரா? அவர் அதே பாஜகவில் தானே இருக்காரு. இல்லை, அவர் கருத்து சொல்கிறதுக்கான சூழல் இல்லை இன்னைக்கு. அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? பாஜகவில் அது கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்க சொல்லட்டும். இப்போ இவர் ஏதாவது ஒரு கூட்டணியில் அதிமுகவுடைய ஒரு விஷமத்தரமான கருத்துக்களை வந்து இவர் கூட்டணி எப்படியாவது சேதரணும்னு நினைச்சார் அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி வந்து திமுக கூட்டணி செய்கிற வேலையை அண்ணாமலை செய்யக்கூடாது. ஒரு கூட்டணி திமுகன்ற ஒரு அந்த இயக்கத்தை வந்து அரசை வந்து இன்றைக்கி வந்து வீட்டுக்கு அனுப்பணும்னா ஒரு கூட்டணி ஒரு ராஜதந்திரத்தோடு அதிமுக அதை வந்து கையாண்டுக்கிட்டு இருக்குது. அப்போ அதை வந்து பலவீனப்படுத்துகிற நோக்கத்தில் திமுக கூட்டணி சில கருத்துக்களை சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ ஐயா பேசுகிறாரு பாருங்க, அங்கங்கே நடந்துருச்சு, பிரச்சனை நடந்துருச்சு, எடப்பாடி அரசு எதுவுமே கவனிக்கிறேன்னா இன்றைக்கி நடக்கிற ஆட்சியில் அப்படியே ஒரு சமூக அமைதி பூங்காவாக போயிட்டு இருக்குதா?
இன்னைக்கு இவரே சொல்றாரு மூதாட்டியை வந்து பாலியல் பிரச்சனை பண்ணி இன்னைக்கு அந்த அளவு சட்டம் அதுதான் ஒழுங்கு. சார் சார், கேட்டாங்க. நான் அதுக்கு கேட்கிறேன், இது திமுக அரசுக்கு ஆட்சிக்கு என்ன எது சம்பந்தம்? காரணமா அதுதான் அவர் இவ்வளவு நேரம் இல்ல. கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கும் அதுதான் அதுதான் ப்ளீஸ் அதுக்கு திமுகவுக்கு சார் நல்ல அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க, நன்றி சொல்லணும். அதிமுக ஆட்சியில் காவல்துறையில் வந்து காலையில் 7 மணிக்கு ரோல் கால் வைப்பாங்க, இன்டெலிஜென்ஸ் வந்து வேலை பார்ப்பாங்க, கியூ பிரான்ச்சு டெட்டாச்மெண்ட் எவ்வளவோ இருக்குது. அப்போ அந்த துறைகள் வந்து எங்கே குற்றம் நடக்க போகுதுன்னு ஆய்வு செஞ்சு அறிக்கை சொல்கிறது தான் அந்த துறையோட வேலை. இன்னைக்கு அது நடக்குதாங்கிறது தான் கேள்வி. அப்போ ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு அரசு வீட்டுக்கு போகணும். அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு அதாவது கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிற அடிப்படையில் ஒரு கூட்டணியை கட்டியமைச்சு அந்த கூட்டணி 26ல நிக்க போறப்ப திமுகவுடைய விசம பிரச்சாரம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இல்ல நேரம் குறைவா இருக்குது. ஒரு கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லிடுங்க. இப்ப இவங்க எல்லாரும் இவங்க கேட்ட கேள்வி எல்லாம் அப்படிங்கிறது வந்து இப்ப திரும்ப கேட்டதுல தொடங்கி இங்க இப்ப நம்ம விவாதத்துல பங்கேற்ற எல்லாருமே கேட்டது வந்து இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து ஏன் இன்னும் எடப்பாடி வெளிப்படையா மௌனம் கலைக்காம இருக்காரு? அந்த மௌனத்துக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்கா? சோரம் போற கட்சி இல்லை. அதாவது மௌனம் வந்து மலையை சாய்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இதுல வந்து அதிமுகவுடைய அந்த அந்த தேர்தல் யுக்தி வியூகத்துல வந்து பேரம் இல்லை, எந்த விதமான சோரம் இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் இந்த தேர்தல் கூட்டணியில நாங்க அச்சாரமா அதிமுக பயன்படுத்துறது என்ன தெரியுமா? மக்கள் நலன், மக்களுடைய வாழ்வியல், மக்களுடைய வாழ்வாதாரம், தமிழகத்துடைய உரிமை, அதை மீட்டெடுக்கிறதா அதிமுக கூட்டணி. அந்த கூட்டணி கெட்டு போகணும், உடைஞ்சு போகணும்னு கூட்டணி எதிர்பார்க்கறாங்க, அது நடக்காது. அவ்வளவுதான். பாலாஜி சார், எடப்பாடியோட மௌனம் அப்படிங்கிறது மலையை சாய்க்கும் அப்படின்றாரு. நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறது சீனிவாசனோட கருத்தா இருக்கு. இல்லை, தலைவர் எழுச்சி தமிழர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய கருத்துக்கு இப்போ இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட அண்ணன் சீனிவாசன் அவர்கள் வந்து வெள்ளந்தியா அமித்ஷாவெல்லாம் வந்து ரொம்ப உயர்வாக சொல்லி பேசக்கூடிய ஒரு நிலையிலையும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் குமார் அவர்கள் பேசுகின்ற பொழுது நல்லா கவனிச்சு பாருங்க. கூட்டணி ஆட்சி என்கின்ற ஒரு கோட்பாடு வந்து அது எங்களை போன்றவர்களுக்கு ஏற்புடைய கோட்பாடு தான். ஆனால் கூட்டணி ஆட்சி என்பது எண்ணிக்கையில் கிடையாது. எண்ணிக்கை வந்து குறைவாக இருந்தால் கூட, இப்போ உதாரணத்துக்கு வந்து விபி சிங் ஆட்சி காலத்தில் வந்து மக்களவையில் உறுப்பினரே இல்லைனா கூட திமுக அந்த கூட்டணி ஆட்சியில் ஒரு அமைச்சரை பெற்றிருந்தது. கூட்டணி ஆட்சின்றது ஒரு கோட்பாட்டு அளவில் பிஜேபி வந்து அதை அணுகலை. கோட்பாட்டு அளவில் அணுகாமல் அதிமுகவை கபலீகரம் பண்ணுவதற்காக அணுகுதுன்றது தான் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆபத்து. அதை தான் குமார் பேசும்பொழுது சொன்னார். ஒன்று கவனிச்சிங்களா? கூட்டணி ஆட்சி இருக்குமா அப்படின்னது, இல்லை பாஜக பங்கு பெறுமான் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் இப்போ எப்படி தெரியும், எத்தனை சீட்டு என்ன ஏதுன்னு பேசினா தானே தெரியும் அப்படின்றாரு. இந்த ஆபத்தை தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். அப்போ கோட்பாட்டு அளவில் கூட்டணி ஆட்சி என்பதாக இருந்தால் வந்து அது வந்து சிக்கலாக இருக்காது. பாஜகவினுடைய நோக்கமே அதிமுகவை கபலீகரம் பண்ண வேண்டும் என்பதுதான் இருக்கிறது. எத்தனை சீட்டை வந்து அவங்க கிட்ட பேசி அதிகமாகணுன்றது அவங்களுடைய நோக்கம். தேர்தலில் வெற்றி என்பதை விட அதிமுகவை கரைத்து விட்டு அதிமுக இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்களுடைய வாக்கு வங்கியை கபலீகரம் செய்து கொண்டு ஒரு பொசிஷன் வரணும்ன்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. இன்னொன்று இதைத்தான் இந்த பாலாஜி சார் இன்னொன்று அப்படி சேர்த்து சொல்லிடுங்க, நேரம் குறைவா இருக்குது. குமார் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி சொன்னாரு. இங்க வந்து இப்போ நீங்க திரும்ப பேசிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதே இன்னொரு பக்கம் விஜய்க்கு ஒரு துண்டை போட்டு வைக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டை முன் வச்சாரு. அவர் குமார் அண்ணன் வந்து எல்லாருமே 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்து தலைவர்கள் பேசுற தகவல்லாம் கூட தெரிஞ்சவர். அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பயங்கரமான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதனால் அவர் ஏதோ போகிற போக்கில் எவ்வளோ அடிச்சு விட்றாரு, அது இது மாதிரி ஒன்று அடிச்சு விட்றாரு, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டிய. ஏன்னா அவர் பேசுகிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தலைவர்களும் அதை இப்படி நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறாங்க, அந்த மாதிரி யூகமாக பேசுவதற்கோ அல்லது இல்லாத பேசுறதுக்கோ எங்களுக்கு அந்த மாதிரிலாம் தெரியாது. அவர் எப்பவும் பேசக்கூடிய நிலையில் பேசுகிறாரு. அந்த கருத்தை அப்படியே கடந்து போக வேண்டியது அது அவருடைய கருத்தாக இருக்குமே தவிர நிச்சயமாக அது போன்ற நிலையில் தரம் தாழ்ந்த நிலையில் அரசியல் பண்ணக்கூடிய இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ குறிப்பாக தலைவர் எழுச்சி தமிழரோ இல்லை. இதற்கு வந்து எந்த சான்றும் தேவையில்லை. மக்களுக்கு தெரியும், கற்று அறிந்தவர்களுக்கு தெரியும், நாகரிகமான அரசியல் நடத்துபவர்களுக்கு தெரியும். அதனால் அவர் பேசுறதெல்லாம் ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. அவர் ஏதோ அவரோட எண்ணத்துக்காக வந்து பேசுறாரு, அவ்வளவுதான். இல்ல உங்களோட பார்வையில் இந்த கூட்டணி கணக்குகள் ஏதாவது மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குதா? இல்ல, கூட்டணி கணக்குகள்ன்றது திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும், இப்ப நாங்க இருக்கிற கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலும் ஒரு டிஸ்டர்பே ஆகாம இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்க போகிறது எந்த மாற்றமும் இல்லை. இதைத்தான் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமா தொடர்ச்சியா சொல்லிட்டு வரோம். இந்த தேர்தலுக்கான பேச்சுகள் இல்லை வந்து இந்த தேர்தலை பற்றிய பேச்சுகள் எழுகின்ற பொழுதே இந்த கூட்டணி பற்றி கேட்கும்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பத்திலிருந்து அழுத்தம் திருத்தமா இந்த கூட்டணியில் தான் இருக்கணும். அதே நிலைப்பாடு தான் இந்த கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே நிலைப்பாடு தான் கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களும் இதே கூட்டணி வர இருக்கக்கூடிய தேர்தலில் ஒன்னா நாங்கள் வந்து போட்டியிடுவதற்கான எல்லா நிலையிலும் தயாராக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
மதிமாறன், உங்களோட பார்வை சுருக்கமா. அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதே அவையிலையும் பல சேனல்கள்லையும் பேசும்போது அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லா இருக்கும்போது ஒருபோதும் அதிமுக பாஜகவோட கூட்டணி போகாதுன்னு அதிமுக பேசினாங்க. நான் கூட்டணி தான் இருக்கு, கள்ள கூட்டணியில் இருக்கு நாங்கள் சொன்னோம். அதுக்கப்புறம் நடுநிலையாளர்கள் இன்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சியில் போயிருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதிமுக அழிஞ்சிருன்னு சொல்கிற நடுநிலையாளர் கூட அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக ஒருவேளை பாஜகவோட போயிடுச்சுன்னா அதிமுகவை விழுங்கிரும் பாஜக, அதனால அதிமுக பாஜகவோட போயிடக்கூடாதுன்னு பேசினாங்க. இப்போ அதுலேருந்து அடுத்த கட்டம் என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னா, இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி ஆட்சி வைக்கக்கூடாதுன்னு போயிருக்கிறாங்க. இதில் குற்றம் என்ன தெரியுங்களா? அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்திருப்பதுங்கிறது அந்த கட்சியோட குற்றம். எடப்பாடி ஒரு குற்றவாளியா பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாரு, அதை பற்றி பேசுறதே கிடையாது. அப்போ அதுல எடப்பாடி திறமையானவர், அவர் வந்து சிறப்பானவர், தனியா நிக்கணும்னு பேசுறது என்னன்னா, அவர் பாஜகங்கிற ஒரு மதவாத கட்சியோட கூட்டணி வச்சு இங்க கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு தான் அந்த சமயத்துல அவர் குறிப்பிட்டாரு. கொள்கை வேறு கூட்டணி வேறு இல்ல, நான் சொல்றது நடுநிலையாளர்கள் சேர்த்து சொல்றேன். நீங்க அதுக்கு முன்னால வரைக்கும் பாஜகவோட கூட்டணி வைத்ததை பற்றி விவாதிக்காமல் கூட்டணியார அதிமுக சிறப்பாக செயல்படுது, அது தலைமை இருக்குது, அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, அதிமுக கூட்டணி வைக்க கூடாதுன்னு பேசுறது முறை கிடையாது ஆட்சியில். அதுக்கு ஆட்சி தேர்தலில் கூட்டணி வைப்பதே ஒரு தவறான முன்னுதாரணம். அதுவே பாஜகவுக்கு காலடியில் விழுந்தது தான். அது குறித்து பேசாமல் இருக்கிறது, பேசாமல் இதை பேசுறதுங்கிறது எடப்பாடியும் பாஜகவும் பாதுகாக்கிற தன்மையாக இருக்குது. அது போக இவர் வந்து அதிமுக சேர்ந்தவர் சொன்னார், நம்ம தமிழ்நாட்டில் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. இவர் கூட துப்பாக்கி கலாச்சாரம் பற்றி பேசினார். யாரு? தூத்துக்குடியில் ஒரு பள்ளி 10ஆம் வகுப்பு படிக்கிற பள்ளி மாணவியை குறிவைத்து மண்டையில் சுட்டு மூளை சிதறடித்த எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக செஞ்சார் போலீஸை வச்சு. அவர் தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் ஆயிடுச்சுன்னு எதையாவது இட்டுக்கட்டுக்கிற அந்த விஷயம் இருக்கு பாருங்க, அதோட நம்ம பேச வேண்டியிருக்கு. இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுகிற அவதூறுகள் இருக்கு பாருங்க, அது குறித்து நடுநிலையாளர்கள் பேசுறதே கிடையாது. எவ்வளவு அவதூறுகளை பேசுறாரு, இந்த அரசுக்கு எதிராக எவ்வளவு பேசுறாரு, பாஜக எவ்வளவு பேசுறாரு, அதை விவாத பொருளாமா மாத்தணுமே தவிர இந்த விஷயங்கள் விவாதமா பார்த்தா எனக்கு உடன்பட. சுருக்கமா ஒரே ஒரு இல்ல இல்லை அதாவது இவங்கெல்லாம் சொல்கிறபடி ஒரு கட்சி வந்து தேசிய கட்சி மாநில கட்சியோட கூட்டணி வைத்தா அதனால விழுங்கிரும்னு பேசுகிறாங்களே, அது அதில் என்ன கடந்த கால முன்னுதாரணங்களை வச்சு பேசிட்டு இருக்காங்க. இல்லை அப்படி பார்த்தா காங்கிரஸோட திமுக கூட்டணி வச்சிருக்கலாம். அது இல்ல சார், பாஜக உடைய கடந்த கால வரலாறுகளை வந்து மனசுல வச்சு அவங்க சொல்றாங்க. நல்லாட்சி கொடுக்கறதுனால நீங்க சொன்னது போல இதை தனியா வச்சுக்கலாம் ஒரு விவாதம். நன்றி, விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.